உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் கோவையில் ஓவிய கண்காட்சி. சியாப் அமைப்பு சார்பில் LGBTIQA மாற்று பாலினத்தினர் மற்றும் பால் ஈர்ப்பாளர்கள் என அழைக்கப்படும் சமூகத்தினரின் கைவண்ணங்களில் உருவான ஓவிய கண்காட்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஜோன் ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இது குறித்து சியாப் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சிவா செய்தியாளர்களிடம் கூறுகையில், LGBTIQA சமூகத்தினரின் கைவண்ணத்தில் உருவான ஓவிய கண்காட்சி கோவையில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த கண்காட்சியில் LGBTயை சேர்ந்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 5 ஓவியர்களின் கைவண்ணத்தில் உருவான 30க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எங்களது உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. பொதுமக்களின் பல்வேறு பிரச்சனைகளை ஓவியம் வடிவங்களில் பிரதிபலித்திருக்கின்றன. எங்களது பிரச்சனைகளை இதுபோன்று கலை, ஓவியம் ஆகிய வடிவங்களில் வந்ததில்லை. சுதந்திர போராட்ட காலங்களில் கலை வடிவங்களிலேயே போராட்டங்கள் தொடங்கின. எங்களது போராட்டங்களையும் கலை வடிவங்களில் தொடங்கியுள்ளோம். எங்களது உணர்வுகளையும் வழிகளையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களையும் அனைவரையும் போல் சமமாக பாவிக்க வேண்டும் என்பது எங்களது முக்கிய குறிக்கோளாக உள்ளது என்றார். வணக்கம், என் பேர் சிவா. நான் சியாப் அப்படின்ற ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கேன். சியாப் ஆர்கனைசேஷன்ல LGBT மக்கள், அதாவது குயர் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு டீம்ல நான் இருக்கேன். என்னோட சேர்ந்து டாக்டர் நவீன்ராஜும் இருக்காரு. ஆர்ட் ஒர்க்கு இல்லை ஆர்ட் எக்ஸிபிஷன் ஏன் பண்றோம் அப்படின்னாக்கா, கலைன்றது ஒன்று எல்லாரையும் இணைக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மொழி கிடையாது, ஆண் பான் பேதம் கிடையாது, பாலிர்ப்பு கிடையாது. இது எல்லாம் தாண்டி கலைன்ற ஒன்றில் நாங்கள் எல்லாரும் மற்றவங்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். நாங்கள் ஒரு தனி சமூகமாக வாழறதுக்கு இந்த உலகத்தில் முடியாது. நாங்கள் தனிப்பட்டவங்களும் இல்லை. நாங்கள் எல்லாரோட சமூகத்தில் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது எங்களோட, அதாவது பொது சமூகத்தில் நாங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன். இது பெரும்பாலுமே கலை வடிவம் பெரும்பாலும் ஆண்கள் கையில், ஸ்பெஷலாக ஆண்கள் கையில் தான் நிறைய இருக்குது. நிறைய ஓவியர்கள் வந்து அவங்களுடைய எல்லா விதமான ஓவியங்களும் வந்திருக்கு இந்தியாவில். குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, LGBT சம்மந்தப்பட்ட ஓவியங்கள் மிக குறைவா இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர் சம்மந்தப்பட்ட ஓவியங்கள் ஒரு சில இடத்துல பார்த்துருக்கலாம், நீங்க சில ஓவியர்கள் வரைஞ்சும் இருக்கலாம். ஆனா இங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா, இதுல இருக்கக்கூடியவங்க குயர் மக்கள் அவங்களே அவங்களோட வழிகளையும் அவங்களுடைய எமோஷன்ஸையும் அவங்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்த விதமா வரைஞ்சிருக்கிறாங்க. இதுல எல்லா விதமான உணர்வுகளும் பிரதிபலிக்கிறதா இருக்கும். காதலா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், வலிகளா இருக்கட்டும், இல்ல உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதோட வழியாகட்டும், இது எல்லாமே இங்க பிரதிபலிக்கக்கூடிய வகையில ஓவியங்கள் இருக்கு. இந்த ஓவியங்கள் கலர்ஃபுல்லா இருக்கு. எங்களை மாதிரியே அதுவும் வெவ்வேறு அடையாளங்கள் கொண்டவர்களால வரையப்பட்டிருக்கு. இது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இது 2வது முறையா இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது. போன வருஷமும் ஆர்ட் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. இந்த விட அடிஷ்னலா ஒரு 6-7 ஓவியங்கள் போன வருஷம் வச்சதை விட அதிகமா இருக்கு. அதை தவிரவும் இன்னும் 3 பேர் அடிஷ்னலா வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியங்களும் தனியா இருக்கு. ஸோ இது வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு உணர்வுகள் பிரதிபலிக்கிறதும், நாங்கள் பொதுமக்களோட இணைஞ்சிருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி எல்லாரும் இதை பார்க்கணும். இதுவும் பேசு பொருளாகணும். நாங்க ஒன்றும் மறைவு வாழ்க்கை வாழ வேண்டாம், எங்களோடது பேசக்கூடாத பொருளும் இல்லை அப்படின்ற வகையில தான் இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனை பப்ளிக்ல வச்சிருக்கிறோம். இத எல்லா விதமான மக்களும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. கலைஞர்கள் இருக்காங்க. அவங்க சில பேர் அவங்களுடைய அடையாளங்களை வெளியே சொல்லக்கூடியதும், சில பேர் அவங்களுடைய அடையாளங்கள் சொல்லாம அவங்களுடைய ஓவியங்கள் மூலியமா அவங்கள வெளியே கொண்டு வரவும் முயற்சிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இந்த பார்க் ஜோன் ஹோட்டல்ல நடக்குது. இது இன்னும் நிறைய பெருசா வளரணும். இன்னும் நிறைய பொதுமக்களும் இதை பார்க்கணும் அப்படின்றதும், பொதுமக்களும் பேரண்டா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எங்களை ஏத்துக்கணும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான குறிக்கோளா வச்சுதான் இதை நாங்க செயல்படுறோம்.